வணக்கம். நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். எங்கள் தோட்டத்தில் உள்ள காஸ்மோஸ் இது அழகா ஆரஞ்சு கலர் பூத்துருக்கு. அடுத்ததா ஒரு எல்லோ ரோஸ் பூத்துருக்கு. இது டபுள் டிலைட்டு, இன்னும் விரியலை, இப்போதான் மொட்டு வந்திருக்கு. டபுள் டிலைட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா அவரைக்காய்களை அறுவடை செய்வோம். பாருங்கள், இது ஒரு கோழி அவரை. கோழி அவரையிலேயே பர்பிள் அவரை, பர்பிள் வரி அவரை. இது போய் பறிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. எப்படி பறிக்கிறதுன்னு தெரியலையே. பந்தல் போட்டது உளுந்துட்டு அது அப்படியே இருக்குது. வாங்க கிட்ட போவோம். பாருங்கள், இதெல்லாம் பர்பிள் வரி அவரை. பாருங்கள், கோடு கோடாக சைடில் பர்பிள் கலரில் இருக்குது. முதல்ல பால் கலரில் வருது. இவ்வளோ அவரை கிடைச்சிருக்கு. அடுத்த கொத்தில் பார்ப்போம். நிறைய காய்கள் இருந்துச்சு, எல்லாம் உதிர்ந்துருச்சு. சத்து காணாமல் எல்லாமே உதிர்ந்துருச்சு. இங்கே ஒரு அவரை தான் இருக்குது. நிறைய கொத்து கொத்தாக இருந்தது, எல்லாமே விழுந்துருச்சு. இந்த பாருங்க, பிஞ்சை வரும்போது வெள்ளையாக தான் வருது, அதுக்கப்புறம் பர்பிளாக மாறிடுது. எப்படி கோழி அவரை நல்லா சத்தானது. அவரைக்காய் பிடிக்காதவங்களே இருக்காது. இங்கே ஒரு பீக்கங்காய் காய்ச்சிருக்கு. அப்படி அவரையை அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன். பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டில் கிடைச்ச அவரை, பர்பிள் வரி அவரை. பாருங்கள், ரெண்டு பக்கமும் வெள்ளையாக முதல்ல வருது, இப்படி பர்பிள் கலரில் வரி அவரையாக வருது. பூ வந்து சிவப்பு கலரில் பூக்குது, ரோஸ் கலரில். வெள்ளை அவரையும் இருக்குது. இப்படி அனைவரும் அவரை வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இங்கே ஒரு தக்காளி இருக்குது, பறிப்போம். பாருங்க, ஒரு தக்காளி பறிச்சிருக்கோம். இப்படி தக்காளி செடிகள் நிறையா இருக்குது. அனைவரும் அவரைக்காய் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.